எனக்கு ஒரு விஷயம் பழகின விஷயமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு லொக்கேஷனும் ஆஸ்திரேலியாவில் ஒரு லொக்கேஷனும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இந்த படத்தை பார்க்க போகிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இது பார்த்து இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ஆடியன்ஸே இல்லை, ஓகே இது ஆஸ்திரேலியாவில் இந்த தெரு, இது சுவிட்சர்லாண்டில் இந்த பில்டிங்லாம் சொல்கிற அளவுக்கு பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய வசதியாக இருக்குது நமக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போ நம்மக்கிட்ட வீசா இருந்ததுன்னா சுவிட்சர்லாண்டில் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு நான் நாளைக்கு வரேன்னா காலையில் இட்லி தோசையோடு ரெடியாக இருப்பாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு பழகிடுச்சு நமக்கு ஆஸ்திரேலியாவும் சுவிட்சர்லாண்டும் மலேசியாவும். பட் எனக்கு என்னமோ எனக்கு ஒரு விஷயம், ஒரு லொக்கேஷன் ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு நமக்கு எதுவும் புதுசாக இருக்கணும், இது நல்லா இருக்கே, இது புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா மற்றவங்களும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அயனில் ஆஃப்ரிக்கா அங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். இப்போ கோலில் நார்வேயில் பண்ணியிருக்கோம், சைனாவில் பண்ணியிருக்கோம், இந்த ஐஸ் ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்கோம். வெண்பனியே முன்பனியே என் தோளில் சாய்ந்திடவா, இன்றிரவே நண்பகலே என் கண்ணில் தொலைந்திடவா. தேங்க்கிவிங் பார்ட்டி மாதிரி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி நடக்குது. ஈவன் இந்த படத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இஸ் ஹோஸ்டிங் அ பார்ட்டி, அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறப்போ அதில் இருக்க சிட்டியில் இருக்க எல்லா விஐபிஸும் கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ அதனால் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அதில் அந்த சாங்கில் அகநக சாங்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த டைமில் அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக ஒரு 13 ஃபிலிம்ஸ் தான் நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணப்போ பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஐ ஒர்க் ஃபார் அ குட் டைரக்டர்ஸ். நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பிசி ஸ்ரீராம், அவர் ஒரு நல்ல டைரக்டர். ஒரு பிசி ஸ்ரீராம் கிட்ட நான் ஒர்க் பண்ணதுலேருந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் பிரியதர்ஷன், சங்கர், மன்சூர் கான், ராஜ்குமார் சந்தோஷி, வசந்த், நம்ம செல்லமே, காந்தி கிருஷ்ணா, சுசி கணேஷ், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களோட ஸ்கிரிப்ட், நான் ஒர்க் பண்ண எல்லா படமே பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும். முதல்ல அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷூட்டிங் போனோம். நீங்கள் ஷங்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக ஒரு ஃபுல்லாக ஸ்கிரிப்டை முடிச்ச பிறகு தான் ஒரு ஷெட்யூலுக்கு போவார். இவங்க இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே, ராஜ்குமார் சந்தோஷியும் பார்த்தீங்கன்னா அவரோட அவர் படங்களில் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரியதர்ஷன் அப்படி தான். ஸோ நான் ஐ ஒர்க் ஃபார் டைரக்டர்ஸ். அவங்க வந்து ஒரு இந்த ஹீரோக்காக படம் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டுக்கு எந்த ஆக்டர் கரெக்டாக இருப்பா அப்படி பார்க்குற டைரக்டர்ஸ். மேபி அவங்க ஓகே, நான் ஒரு பெரிய ஆர்ட் ஃபிலிம்லாம் பண்ணல, கமர்ஷியல் ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக் கமர்ஷியல் படங்கள் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறப்போ ஐ ஒர்க் வித் தம் ஆஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் யாருன்னா கேமராமேன் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா ஒரு எந்த டெக்னீஷியன் கூட ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், ஆர்ட் டைரக்டர் இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கலாம், அது மாதிரி பல பேர் இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கும். ஆனால் ஒரு பெரும்பாலான டைம் பல விஷயங்களில் வந்து ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுறது யாரோட ஒரு கேமராமேனோட தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி பார்க்குறப்ப நான் பல டேரக்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பல விஷயங்களை கற்றுட்ருக்கேன், அதே சமயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ அதான் ஒரு நாள் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு விஷயம் போர் அடிக்கக்கூடாது. ஒரு சினிமாட்டோகிராஃபியோ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தேன், ஒரு விஷயம் நமக்கு ஒரு டைமில் இல்லை, ஓகே வேறு ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ வென் ஃபார் டைரக்ஷன். அந்த கனாகண்டின் ஸ்கிரிப்ட் அந்த சுபா கூட சேர்ந்து பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களோட என்ன சொல்லுவாங்க தலையெழுத்து, அவ்வளோதான். சுரேஷ் பாலா வந்து நாங்கள் கல்கியில் ஃபோட்டோகிராஃபராக நான் நிறைய இந்த மாதம் ஒரு மாவட்டம் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டுருப்போம். அவங்க சுரேஷ் பாலா 2 பேரும் அவங்களும் வந்து ரிப்போர்ட்டர் மாதிரி நிறைய
விஷயங்கள் பண்ண வருவாங்க. நான் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ரிப்போர்ட் அப்போதுலேருந்து அவங்க பழக்கம் ஆல்மோஸ்ட் 86 அதுக்கப்புறம் அவங்க அந்த சூப்பர் நாவல் அந்த மாதிரி அந்த க்ரைம் நாவல்ஸ்லாம் பண்ணுறப்போ அதுக்கு அட்டைப்படங்கள்லாம் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 88, 89, 90 அந்த மாதிரி டைமிங்கில் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறப்போ நான் என்ன அப்பப்போ நான் பண்ண நல்ல விஷயங்கள் எதாவது இருந்தால் விஷ் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. அதே சமயத்தில் எதாவது தப்பு பண்ணாலும் கூப்பிட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்களோட கதைகளில் இருக்க அந்த விறுவிறுப்புலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுற படங்கள் பண்ணுறப்போ நான் ஒரு படம் பண்ணுறப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அது மாதிரி நான் மாதிரி ஆசை இருக்கணும். தென் வி ஒர்க் டுகெதர் ஃபார் கனா கண்டேன் அயன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் அயன்லாம் பார்த்தீங்கன்னா தீம் ஐ வெண்ட் வித் இந்த தீம் இந்த இது வச்சு இந்த மாதிரி பண்ணலாம், ஸ்மக்லிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வி சாட் டுகெதர் அண்ட் வி டிஸ்கஸ் அப்படி தான் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். இந்த கோவும் அதே மாதிரி விஷயந்தான். கோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் ஒரு அயனில் நாங்கள் ஸ்மக்லிங் பண்ணதில்லை. அதனால் அதை நாங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு போய் கேட்டு ஒரு கஸ்டம் ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் சரி, ஒரு இந்த மாதிரி மியூல் கிட்டையும் சரி, இந்த மாதிரி கடத்துறவங்க அவங்க ரிட்டையர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்டெல்லாம் பேசி அயன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணோம். பட் இந்த கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நானும் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் மோர் க்ளோசர் டு கோ வந்து இஸ் அ மோர் க்ளோசர் ஃபிலிம் தேன் எனி அதர் ஃபிலிம். ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ரெஷர். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ வி என்ஜாய் த ஸ்கிரிப்ட். அந்த த்ரில் அந்த சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஒரு சீன் இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னா கோல அன்றைக்கி நைட் தூக்கம் வராது, அதுவே ஓடிட்டுருக்கோம், கனவுல கூட வந்துட்டுருக்கோம். அது மாதிரி பண்ணுறப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஷுட் சாட்டிஸ்ஃபை யூ, ஓகே நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கணும். ஐ நெவர் ஒர்க்ட் அண்டர் ப்ரெஷர்னால் இந்த விஷயம் நல்லா வரணுன்ற ப்ரெஷர் இருக்கும். பட் அயன் ஓடிச்சு இது மாதிரி அதனால் அடுத்த படம் அப்படிலாம் இல்லை. பிகாஸ் அக்கார்டிங் டு மீ கோ வந்து இஸ் அ பெட்டர் ஸ்கிரிப்ட் தென் அயன். ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்டோரி வைஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நல்ல எனக்கு ரொம்ப அயனோட முழு திருப்தி கொடுக்குற படம் கோ. வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் எல்லாருக்குமே இஸ் நாட் ஓன்லி டு அஸ் மை ப்ரொடியூசர் ஹாரிஸ், எடிட்டர் ஆண்டனி, ரிச்சர்ட், whoever saw the film அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை இஸ் பெட்டர் ஃபிலிம் தென் அயன் அப்படின்றது தான். மாற்றான் வந்து நான் அயன் முடித்த உடனே அந்த லைனை அந்த ஸ்டோரி அந்த ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன் சூர்யாவுக்கு. அயன் முடித்த உடனே தான் அது ஆரம்பிக்கிறதா இருந்தது. பிகாஸ் ஆஃப் அவருக்கு அந்த முருகதாஸ் படம் பண்ணதுனால, டைரக்டர் முருகதாஸ் படம் பண்ணதுனால அவரால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முடிச்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் இந்த கோவும் நாங்கள் முன்னாடியே ஃபார்ம் பண்ண ஸ்கிரிப்ட் தான். ஸோ நாங்கள் கோ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பட் மாற்றான் வந்து இப்போது என் மனசில் முழுசாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோ தான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. வி ஜஸ்ட் saw நான் ஃபுல் படம்லாம் பார்த்து சாங்ஸோடு எல்லாம் பார்த்துருக்கோம். மாற்றான் இஸ் இன் த வெரி பிகினிங் ஸ்டேஜ். ஐ டோன்ட் ஹவ் மச் டு சே அபவுட் தட் ஃபிலிம். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு எல்லா படங்களும் உங்களை வந்து நான் பேசிக்காக ஒரு விஷயம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டுல நம்ம மனசில் இந்த படம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காமல கோ அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு படம் ஒன்றா அந்த படம் என்ன சொல்லுதோ இல்லை அது அந்த ஒரு கலைஞன் யாரோ ஒரு டைரக்டர் ஒரு குரூப் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு கேமராமேன் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அங்கே போய் நம்ம மூளையை உள்ள அனுப்பிச்சி அதை போய் ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஐ கேன் என்ஜாய் ஆல் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ். என்னால் அடூர் கோபாலகிருஷ்ணன் படமும் ரசிக்க முடியும், மிர்னால்சன் படமும் ரசிக்க முடியும். அதே மாதிரி எனி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் என்னால் ரசிக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் ரொம்ப பிடிக்கும், சங்கரோட படம் பிடிக்கும், நாட்டமையும் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் ஆல் டைம் பிடிச்ச கீஸ்லோவஸ்கியோட படங்கள் பிடிக்கும். அஸ் அ போலீஸ் டைரக்டர் Kieslowski Tricolor Blue is my most favorite films. Citizen Kane cinematography wise பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ஒரு மோர் தென் 70 years முன்னாடியே ஒரு அவைலபிள் ஆகிட்ட வச்சுட்டு டோலன் பண்ணியிருந்தார். இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபிலிம் ஃபார் சினிமாட்டோகிராஃபர்ஸ். என்னமோ
பாஸ் ரசிக்க முடிஞ்சு என்ஜாய் வெண்ட் டு த தியேட்டர் வித் மை ஒய்ஃப் எல்லாம் ஃபேமிலியோட போனப்போ டோட்டலாக என்ஜாய் பண்ணிவிட்டு வர முடிஞ்சு. அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஈசனாக இருக்கட்டும், யுத்தம் செய்ய இருக்கட்டும், அதோட ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் அதுவும் பாதிச்சுது. ஐ கேன் என்ஜாய் போத் த ஃபிலிம்ஸ். டெஃபினட்டாக நான் பிளான் டு ஏன்னா மாற்றான் உடனே நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுனால நான் வென் ஃபார் மாற்றான். எனி டைம் இப்போ ஒரு கேப் கிடச்சாலும் ஐ லைக் டு டூ சினிமாட்டோகிராஃபி டூ ஃபார். அதில் வந்து நம்ம இந்த டைரக்டர் அந்த டைரக்டர்லாம் ஐ டோன்ட் கோ. த ஸ்கிரிப்ட் இஸ் குட் அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் அந்த டைரக்டரால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் ஒர்க் ஃபார் தெரியும். எந்த படமாக இருந்தாலும் இல்லை, ஒரு டைரக்டர் ஒரு கலைஞன் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒரு படம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதை நம்ம ரசிக்கிறதுக்கும் ஒதுக்கிறதுக்கும் நமக்கும் உரிமை இருக்குது. ஆஸ் ஆடியன்ஸாக நமக்கும் உரிமை இருக்குது. அப்படின்றதுனால ஒரு படத்தில் வர நல்லதும் கெட்டதும் they are responsible. The directors are responsible.